ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு 3 லேப்டாப் வந்து கஸ்டமர் எங்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக நம்ம வெளியிலேருந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் இந்த பார்சல். அதை தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம அன்பாக்ஸ் அண்டு ரிவ்யூ பண்ண போகிறாங்க. ஓகே, பார்க்கலாமா? பார்சல் பக்காவாக பேக் பண்ணி வந்திருக்கு. அவங்க என்ன யூஸ்க்காக ஃபஸ்ட்டு கேட்டிருந்தாங்க அப்படின்னா, ஒரு டாக்குமெண்டேஷன் ஒர்க்கு, அதுக்கப்புறம் வந்து டெலிகாலிங், அதுக்கப்புறம் நான் வந்து இன்டர்நெட்டில் தான் எப்போவுமே கனெக்ட் பண்ணியிருப்பேன். ஸோ வந்து எனக்கு அதுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. ஸோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருங்க. ப்ரௌசிங் வந்து பயங்கரமாக பண்ணுவோம் அப்படின்னு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு கான்ஃபிகரேஷன் வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். என்னடா 3 லேப்டாப் இவ்வளோ பெரிய பார்சலா அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஸோ பேக்கிங் அந்த மாதிரி பக்காவாக இருக்குது. கரெக்டாக கொடுக்கணும்ல கஸ்டமருக்கு, எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல். ஓகே, நம்ம சுற்றிக்கிட்டே தான் இருக்கணும். இங்கே ஒரு கேப் இருக்குது, இந்த கேப் வழி எடுத்துடலாம். எஸ், ஓகே லேப்டாப். அதுலேயும் வேறு எந்த பிரிண்ட்டும் இல்லை, கலர் மட்டும்தான் மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். இது ஒயிட் கலரில் லேப்டாப்னு இருக்குது. ரெண்டுமே லேப்டாப் ஒயிட் தான். ஓகே, ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரீஃபப்ரிஷ்டு. இது வந்து நியூ கிடையாது, ரீஃபப்ரிஷ்டு லேப்டாப் தான். ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு பாக்ஸ்லாம் இந்த மாதிரி இருக்குது. பட் ரீஃபப்ரிஷ்டு லேப்டாப் வந்து இந்த மாதிரி பாக்ஸில் வர்றது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ கஸ்டமருக்கும் வந்து ஒரு நியூ ஃபீல் கிடைக்கும் உங்களுக்கு. பாருங்கள், பாக்ஸ் மட்டும்தான் வேறு, மற்றபடி பேக்கிங்லாம் பாருங்களேன் பக்காவாக இருக்கா. நியூ எப்படி இருக்கும் அதே மாதிரி பேக்கிங் இருக்கா. ஓகே, ஃபஸ்ட்டு சார்ஜர் வந்துருச்சு. ஒரிஜினல் சார்ஜர், டெல்லோட ஒரிஜினல் சார்ஜர். எத்தனை வாட்ஸ்னால் 65 வாட்ஸு வித் இன்புட் கார்டோடு இருக்குது. சூப்பருங்க, செம்ம ஃபினிஷிங்கில் இருக்குது. ஓகே, நம்ம வந்து எதையுமே வந்து வெளியில் பார்த்துட்டு டிசைட் பண்ண வேண்டாம். ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம். ஓகே, அவுட்லுக்கை பொறுத்த வரைக்கும் நைஸ், நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. பிராண்ட் வந்து டெல்லில் வந்து மாடல் பார்த்திங்கன்னா என்ன மாடல், லேட்டிடியூட் E5450. அதாவது இது வந்து i5 ப்ராசஸர் 5th ஜென்ரேஷன், 8GB ரேமு, 256GB SSDயோட வருதுங்க. இதில் என்ன எனக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னா, இப்போ வர லேப்டாப்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்பில்டு கீபோர்டு வந்துடுது. பட்டன் கூட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கீபோர்ட்லேயே பட்டன் வந்துடும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம கீபோர்டு மாற்றணும், இல்லை பட்டன் ஒர்க் ஆகலை அப்படின்னா வந்து அது பெரிய ப்ராசஸ் ஆகிடுது, அதோட ஒரிஜினாலிட்டியே போயிடுது. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீபோர்டு தனியாக மாற்றிக்கலாம், சுவிட்ச் வேணால் சுவிட்ச் தனியாக மாற்றிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து ஃப்யூச்சர் மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. சார்ஜ் இருக்குமான்னு தெரியல, ஆன் பண்ணியிருக்கேன், பார்க்கலாம். இருக்குது. ஓகே, ஆன் ஆயிடுச்சு. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் பக்காவாக தான் இருக்குது. டிஸ்பிளேயில் எந்த பிரச்சனையும் இல்லை, ஒரு டாட்டு இந்த மாதிரி எதுவுமே இல்லை. நம்ம வந்து ஒயிட் டிஸ்பிளே அண்டு பிளாக் டிஸ்பிளே வச்சு நம்ம டிஸ்பிளே செக் பண்ணிட்டாலே நமக்கு தெரிஞ்சிடும் எதுவும் அதில் டாட் இருக்கா, லைன்ஸ் இருக்கா அப்படின்னு. கிளியராக இருக்குது. முக்கியம், இதில் விண்டோஸ் 10 ஒரிஜினல் இருக்குது. விண்டோஸ் 10 ப்ரோ ஒரிஜினல். நீங்கள் வந்து வேணும்னா 11 கூட அப்டேட் பண்ணிக்கலாம். இது வந்து M.2 இருக்கிறனால தான் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. உள்ளே இருக்கிறது வந்து 256GB வந்து M.2 இருக்குது. அதனால தான் டக்குன்னு உங்களுக்கு ஆயிடுச்சு. எந்த சாஃப்ட்வேரும் இல்லை, பேசிக்கான சாஃப்ட்வேர் எதுவுமே இல்லை. OS மட்டும் தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க, மற்றதெல்லாம் நம்ம தான் பண்ணி ஆகணும். கான்ஃபிகரேஷன் காமிக்கட்டுமா? பாருங்கள், Intel Core i5 5200U 5th ஜென்ரேஷன், 2.20 GHz ஸ்பீடு, 8GB ரேமு, தென் வந்து 64-bit ஆப்ரேட்டிங் சிஸ்டம், விண்டோஸ் 10 ப்ரோ ஒரிஜினல். இந்த ஓஎஸ் கரப்ட் ஆகிறது, நான் அப்டேட் தெரியாமல் பண்ணிட்டேன், ஓஎஸ் கரப்ட் ஆகிடுச்சு, இந்த மாதிரி பிரச்சனை அதில் இருக்கவே இருக்காது. இந்த லேப்டாப்புக்கு நீங்கள் விண்டோஸ் 10, விண்டோஸ் 11 கூட வேணும்னா நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். ஹார்ட் டிஸ்க் வந்து 256 M.2, அதையும் பார்த்துடலாம். பார்த்தீங்களா, பேசிக் 238.46 GB ஆன்லைன். ஓகே, அவ்வளோதான். இதுக்கு மேலே உங்களுக்கு வந்து ஹார்ட் டிஸ்க் வந்து எனக்கு எக்ஸஸாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உள்ளே வந்து ஹார்ட் டிஸ்க் ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் ஹார்ட் டிஸ்க் கூட எக்ஸஸாக நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ யூஸ்டு லேப்டாப் வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு அவுட்லுக்கில் ஃபோக்கஸ் பண்ணுறோமோ, அவுட்லுக்கில் கூட யூஸ்டு அப்படிங்கிறதுனால ஒரு சில சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் இருந்ததுனா கூட நம்ம வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் டிஸ்பிளே வந்து நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா டிஸ்பிளே நீங்கள் செக் பண்ணணும். டிஸ்பிளேயில் ஏதாச்சும் டாட்ஸ் இருக்கா, லைன்ஸ் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து கீபோர்டில் வந்து எல்லா கீஸுமே வந்து ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணணும். அடுத்து டச் பேடில் நீங்கள் மூவ் பண்ணும்போது இந்த
கர்சர் வந்து ஸ்மூத்தாக வந்து உங்களுக்கு மூவ் ஆகுதா அப்படிங்கிறத நீங்கள் அடுத்து செக் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து மெயினான விஷயங்க. அப்புறம் வந்து நம்மளோட பேட்ரி அதாவது சார்ஜர் போட்டு சார்ஜ் ஏறுதா அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கணும். இதெல்லாம் செக் பண்ணிட்டீங்கனாலே ஆல்மோஸ்ட் எல்லாமே உங்களுக்கு டன். அதுக்கப்புறமா நீங்கள் செலக்ட் பண்ண கான்ஃபிகரேஷன் தான் வந்திருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் யூஸ்டு லேப்டாப்பில் செக் பண்ணுறது. வேறு எதுவும் கிடையாதுங்க. வேறு நம்ம உள்ளே ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே என்ன இருக்குது அந்த மாதிரிலாம் செக் பண்ணுறதுங்கிறதுலாம் அவசியம் இருக்காது. ஓகே, அடுத்த லேப்டாப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? சேம் கான்ஃபிகரேஷன் தான், சேம் மாடல் தான். பட் அவுட்லுக் மட்டும் நம்ம செக் பண்ணி ஆகணும். இங்கே வந்து டோட்டலாக எல்லாமே பக்காவாக தான் இருக்குது. ஏன்னா இது வந்து A++ கிரேடு. ஸோ அதனால் வந்து நம்ம செக் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. எல்லாமே வந்து அவங்களே ப்ராப்பராக செக் பண்ணி பக்காவாக தான் அனுப்பிச்சிருப்பாங்க. ஓகே, இதோட காஸ்ட்டு அதை தாண்டி இந்த கான்ஃபிகரேஷன் மட்டும் இல்லைங்க. இது வந்து i5 5th ஜென்ரேஷன் 8GB ரேமு 256GB M.2 SSD இருக்குது. இதில் வந்து ரேம் வந்து பார்த்தீங்கன்னா DDR3 தான் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா 5th ஜென்ரேஷன் அப்படிங்கிறதுனால. இல்லை எனக்கு வந்து இதை விட இன்னும் கொஞ்சம் நல்ல கான்ஃபிகரேஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இது வந்து கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இல்லை இதை விட இன்னும் எனக்கு கொஞ்சம் நல்ல கான்ஃபிகரேஷனில் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இருக்குது. i5ல 11th ஜென் இருக்குது, i7ல கூட 11th ஜென் இருக்குது, i7ல 5th ஜென், இந்த மாதிரிலாம் எல்லா கான்ஃபிகரேஷன்லையுமே நம்மக்கிட்ட வந்து லேப்டாப்ஸ் அவைலபிள் இருக்குது. பட் எல்லாமே வந்து ப்ரீ புக்குடு தான். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து செக் பண்ணி எது நல்ல இதில் A+ல இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி தான் நம்ம வந்து கஸ்டமருக்கு கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி கான்ஃபிகரேஷன் ஏதாவது வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னோடய காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். உங்களுக்கு கான்ஃபிகரேஷன் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த கான்ஃபிகரேஷனை சொல்லுங்கள். இல்லை எனக்கு வந்து நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன், என்னோடய யூசேஜ் என்ன, அதை பற்றி நான் சொல்கிறேன், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கான்ஃபிகரேஷன் கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கனாலும் நம்ம பண்ணி கொடுக்கலாம். அதையுமே வந்து அந்த டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுக்குறேன் இல்லையா, அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி வாட்ஸ்அப்பில் வந்து நான் உங்களுக்கு இருக்கிற அவைலபிள் இருக்க எல்லா மாடலுமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதில் எது உங்களுக்கு வித் ப்ரைஸோட ஷேர் பண்ணுறேன். அதில் எது உங்களுக்கு ஓகேவோ பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு வந்து 20 days டெஸ்டிங் வாரண்டிங்க. 20 நாள் டெஸ்டிங் வாரண்டி. 20 நாளுக்குள்ளே ஏதாவது நீங்கள் பிரச்சனையாக பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதை க்ளைம் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே போச்சுன்னா ஏன்னா எனக்கே அவ்வளோதான் கொடுக்குறாங்க. ஸோ அதனால தான். ஓகே, ஃபைன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க. இதே மாதிரியான அன்பாக்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பை.